வணக்கம் மக்களே, இந்த லாஜிக் ஷோக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் சீனிவாசன். நம்மள பலருக்கு இது டெய்லி நடக்கிற ஒரு விஷயமாவே இருக்கும். ஹால்ல உட்கார்ந்திருப்போம். திடீர்னு பெட்ரூம்ல இருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி தோணும். அந்த பொருள் எடுக்க பெட்ரூம்குள்ளேயும் போயிருவோம். போனோனே எல்லாம் பிளாங்க் ஆயிரும். நமக்கு எதுக்கு இந்த ரூம்குள்ள வந்தோம் அப்படிங்கிறதே மறந்துருவோம். இத பத்தி கேட்கிறப்ப நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, நமக்கு வயசாயிருச்சு, அதனால மெமரி லாஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லி நம்மள நாமளே கிண்டல் பண்ணிப்போம். பட் இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. நிஜத்துல இந்த மெமரீஸ் சார்ந்து, இந்த நினைவுகள் சார்ந்து பல விஷயங்கள் சொல்லப்படுது. அது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்னே சொல்லலாம். மெமரி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஃபங்ஷன் ஆகுது? நம்ம மூளையில ஒரு தகவல் எப்படி பதியப்படுது? அது எப்படி ரொம்ப நாளைக்கு நீட்டிச்சு நிக்குது? சில விஷயங்கள் ஏன் சீக்கிரமே மறந்துருதுன்னு இந்த மாரி நெறைய விஷயங்கள் இதுல உள்ளடங்கியிருக்கு. ஆனா உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா, நம்ம மூளை வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாரி தான். ஏன்னா, அவ்வளோ விஷயங்கள நம்ம டெய்லி ஹேப்பனிங்ஸ்ல பார்க்குறோம். கிட்டத்தட்ட டிபி கணக்குல கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, நெறைய டிபி கணக்கான டேட்டா நம்ம டெய்லியும் மூளை வந்து அப்படியே உள்வாங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறதே ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பட் இவ்ளோ விஷயத்த ப்ராசஸ் பண்ற மூளை, சின்ன சின்ன விஷயங்கள ஏன் அடிக்கடி மறக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருந்துட்டே இருக்கும். ஒரு பொருள எடுத்தா அந்த பொருள் எங்க வச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துருவோம். அதே மாரி ஒரு சாக்ஸ் இருக்கும், இன்னொரு சாக்ஸ் இருக்காது. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கும். அதே மாரி இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு கனவு காணுவோம் நைட்டு தூங்குறப்போ. அந்த கனவு ரொம்ப ரியலா இருக்கும். அந்த டைம்ல நமக்கு அந்த கனவு வந்து ரொம்ப மனசுல அப்படியே இருந்துட்டே இருக்கும். பட் ஒன்ஸ் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த கனவு ஸ்லோவா நம்ம மூளையிலிருந்து அப்படியே ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அது மறைஞ்சு போகுது? ஏன் கனவு நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆக மாட்டேங்குது? அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அதே மாரி இன்னும் சொல்லப்போனா, திடீர்னு ஒரு புது இடத்துக்கு போவோம். ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். அந்த இடத்துக்கு போனா, அந்த இடத்துக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி போயிருக்கவே மாட்டோம். பட் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்திருக்கமே அப்படிங்கிற ஒரு உணர்வும் இருந்துட்டே இருக்கும். இந்த இடத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம். இப்ப இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கிற அளவுக்கு கூட நமக்கு அந்த ஃபீல் இருந்துட்டே இருக்கும். இத வந்து அறிவியல்ல தேஜாவு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த தேஜாவுக்கும் இந்த மெமரீஸ்க்கும் என்ன சம்மந்தம்? உண்மையாவே நமக்கு வந்து இந்த தேஜாவு அப்படிங்கிற சூப்பர் பவரா அத கன்சிடர் பண்ணலாமா? அப்படி ஒரு சூப்பர் பவர் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கா? இதுக்கு அறிவியல் சொல்ற லாஜிக் என்ன? இதெல்லாமே டீட்டெயில்டா இந்த வீடியோல டீகோட் பண்ணுவோம். வாங்க லாஜிக் ஷோக்குள்ள போலாம். நான் உங்கள் சீனிவாசன். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். நம்ம மூளை எப்படி விஷயங்கள ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, ஞாபகங்கள வச்சுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க நம்ம மூளைய ஒரு கம்ப்யூட்டரோட ஒப்பிட்டு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் அப்படின்னாலே அதுல மெமரீஸ் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஒரு பெர்மனன்ட்டா ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டெம்பரரியா ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அது ரேம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ரேம், ஹார்ட் டிஸ்க் லாஜிக்ல தான் நம்ம மூளையும் செயல்படுது. நீங்க புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க, இல்ல புதுசா ஒரு செயல செய்றீங்க அப்படின்னா, அது டெம்பரரியா முதல்ல உங்க மூளையில இருக்கிற ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற ஏரியால ஸ்டோர் ஆகும். இதுதான் நம்ம மூளையோட ரேம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமா ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ஃபோன் நம்பர சொல்றாரு. அந்த ஃபோன் நம்பர நீங்க மனப்பாடம் பண்ணி நோட் பண்ணிக்கிறீங்க. அந்த நம்பர் அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பட் 10 நிமிஷம் கழிச்சு அந்த நம்பர் மறந்து போயிரும். ஏன் அப்படின்னா, அந்த நம்பர உங்க மூளை எங்க ஸ்டோர் பண்ணிருக்கு அப்படின்னா, ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற அந்த டெம்பரரி மெமரி ஏரியால தான். உங்களுக்கு அந்த நம்பர் வாழ்நாள் பூரா தேவையில்ல. ஏன்னா நீங்க அத ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்க மூளைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமே, இந்த மெமரி நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி அழிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு அந்த நம்பர் மறந்து போயிரும். இப்படிதான் அந்த டெம்பரரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஃபங்ஷன் ஆகுது. ஆனா அதே சமயம் நீங்க டெய்லி ஓட்டுற உங்க வண்டியோட நம்பர் உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. ஏன்னா அந்த நம்பர நீங்க அடிக்கடி பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த டேட்டா அடிக்கடி உங்க கண் உங்க மூளைக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்கு. அதே மாரி ஒருத்தரோட பிறந்த நாளோ, இல்ல ஒருத்தரோட கேலண்டர்ல முக்கியமான நாளோ, இந்த மாரியான எண்கள்லாம் நமக்கு எப்பவுமே மறக்காது. ஏன் அப்படின்னா, ஹிப்போ கேம்பஸ் இப்ப எப்படி ஃபங்ஷன் ஆகும் அப்படின்னா, ஓகே இவன் அடிக்கடி இந்த டேட்டாவ ப்ராசஸ் பண்றான். அடிக்கடி இந்த நம்பர பார்க்குறான் அப்படின்னா, இவனுக்கு இந்த நம்பர் முக்கியமானது போல அப்படின்னு சொல்லிட்டு, அத அப்படியே டெம்பரரி ஸ்டோரேஜ்ல இருந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்க்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சுரும். பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்ல ஒன்ஸ் அந்த நம்பர் போய் இருந்துச்சு அப்படின்னா, அது உங்களோட நினைவுகளா பெர்மனன்ட்டா அப்படியே இருக்கும். அது லாங் டர்மா அப்படியே அது அந்த இடத்துல அப்படியே இருக்கும். அத நீங்க எப்ப வேணா ரீகால் பண்ணிக்கலாம். மூளையோட இந்த பெர்மனன்ட் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ்க்கு தான் செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் தான் இந்த பெர்மனன்ட் மெமரீஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். ஹிப்போ கேம்பஸ்ங்கிறது டெம்பரரி, செரிப்ரல் கார்டெக்ஸ்ங்கிற அப்படிங்கிறது பெர்மனன்ட்டான விஷயம். அப்போ இந்த லாஜிக் படி பார்த்தா எல்லா மெமரியுமே செரிப்ரல் கார்டெக்ஸ்க்கு நம்ம மூளை மூவ் பண்ணிருச்சு அப்படின்னா, நம்ம எதையுமே மறக்க மாட்டோம்ல அப்படின்னு வினோதமான கேள்வி நமக்கு தோணலாம். இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உண்மையாவே நம்ம மூளைக்கு மறதி, அதாவது ஃபர்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு குறைபாடு கிடையாது. அது ஒரு பக் கிடையாது. அது ஒரு ஃபீச்சர். அதாவது அது மூளையோட ஒரு குறிப்பிட்ட அம்சம். அந்த அம்சம் தான் மூளைய 100% ஸ்ட்ரெஸ் இல்லாம செயல்பட வைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள்ல நீங்க எத்தனையோ முகங்கள பார்க்குறீங்க. எத்தனையோ வண்டிகள் உங்கள கிராஸ் பண்ணி போகுது. அந்த ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு நம்பர் பிளேட் இருக்கும். அது எல்லாமே நீங்க பார்க்குறீங்க. அந்த டேட்டா எல்லாமே உங்க மூளையில ஃபீட் ஆகுது. இது எல்லாத்தையும் உங்க மூளை ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, எவ்வளோ ஸ்பேஸ், எவ்வளோ டிபி, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் உங்க மூளைக்கு ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்படியான கண்டிஷனுக்கு பேரு தான் ஹைப்பர் தெர்மேசியா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த கண்டிஷன் இருக்கிற ஆட்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பர்ட்டிகுலரா
எந்த டேல என்ன நடந்துச்சு, எந்த செகண்ட்ல என்ன நடந்துச்சுங்கிற அளவுக்கு கூட ஞாபகம் இருக்கும். அவங்க மூளை அவ்வளோ சீக்கிரம் எதையுமே மறக்காது. எல்லாமே பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்ல அவங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். பட் இப்படி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, உலகத்துல ஒரு 100, 200 பேர் தான் இந்த கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படி இருக்கிறவங்களுமே எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா, அவங்க மூளை எப்பவுமே ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். அவங்களுக்கு எப்பவுமே டயர்டாவே இருக்கும். எந்த விஷயமும் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா, இது ஒரு முக்கியமான விஷயமோன்னு ஸ்டோர் பண்றதுக்கு அவங்க மூளை வந்து அங்கங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும். முக்கியமா நிரந்தரமான அந்த ஒரு பெர்மனன்ட் ஸ்லீப் சைக்கிளுமே அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா, அதிகமா அவங்க மூளை ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த விஷயம் நடந்துட்டே இருக்கும். இந்த பிரச்சனை அதிக ஐக்யூ உள்ள ஆட்களுக்கும் அடிக்கடி நிகழுது அப்படிங்கிற மாரி அறிவியலாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. இதனால தான் நம்ம மூளை சினாப்டிக் ப்ரூனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுது. நைட்டு நீங்க தூங்குறப்போ உங்க மூளை என்ன பண்ணும் அப்படின்னா, அதுவரைக்கும் அந்த நாள்ல ஃபுல்லா ஸ்டோர் ஆன விஷயங்கள அனலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் தேவையான மெமரி. இதெல்லாமே நம்ம பெர்மனன்ட்டா மூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாத மெமரி அப்படின்னு சொல்லி அழிக்க ஆரம்பிக்கும். இப்படி அழிக்க ஆரம்பிக்க என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மூளை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகும். அதோட டயர்ட்னஸ் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிய வர ஆரம்பிக்கும். உதாரணமா இன்னைக்கு நம்ம காலையில சாப்பிட்ட தோசையோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு பெர்மனன்ட்டா தேவையில்ல. இன்னைக்கு நம்மள பாஸ் திட்டியிருந்தாரு அப்படின்னா, அதுவுமே நமக்கு பெர்மனன்ட்டா தேவையில்லைங்கிற மாரி ஒவ்வொரு விஷயங்களா பார்த்து அத டெலீட் பண்ண ஆரம்பிக்கும். உங்க மூளையில இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத மெமரீஸ், லாங் டெர்முக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே டெலீட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் தூக்கத்துல நடக்கிற ஒரு முக்கியமான ப்ராசஸ். இப்படி நைட் தூங்குறப்போ டேட்டாவெல்லாம் டெலீட் பண்ற மூளை, இந்த ட்ரீம்ஸ் அப்படிங்கிற அந்த கனவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காட்டுது இல்லையா? அந்த கனவுகள் நமக்கு எந்திரிச்ச உடனே ஏன் மறந்துருது? ஏன்னா நெறைய கனவுகள் நமக்கு நல்ல கனவுகளாகவும், ஒரு நல்ல ஃபேண்டஸியாவும், இன்ஃபாக்ட் ஒரு நல்ல கற்பனை திறன் மிகுந்த ஒரு விஷயமாவும் இருக்கும். அத நம்ம வந்து ரியல் லைஃப்ல ஞாபகம் வச்சிருந்தோம்னா, அட இது ஒரு கதையா கூட எழுதி நம்ம வித்துரலாமே அப்படிங்கிற மாரிலாம் நமக்கு தோணும். பட் அப்படியான கனவுகளும் நமக்கு மறக்க ஆரம்பிக்கும். அது நல்ல கனவு, இத வந்து நான் ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்தாலுமே, அது ஞாபகத்துல இல்லாம அழிய ஆரம்பிச்சுரும். ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த கனவுகள் நமக்கு எப்போ வருது அப்படின்னா, நம்ம ஆழமான தூக்கத்துல இருக்கும்போது தான் வரும். ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேபிட் ஐ மூவ்மென்ட் அந்த மாரி நடக்கிற விஷயத்துல தான் இந்த கனவுகள் நமக்கு வர ஆரம்பிக்குது. ஆனா, இந்த நேரத்துல நம்ம மூளை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். பட் இங்க இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த கனவுகள்லாம் நம்ம மூளையில பெர்மனன்ட்டா சேவ் ஆகணும் இல்லையா? அதுக்கு நார் அட்ரினலின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி ஒரு ஃபைல் நம்ம டைப் பண்றப்போ சேவ் பட்டன் இருக்கும் இல்லையா? அத சேவ் பண்ணா தான் அந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகும். அந்த மாரி நம்ம மூளையோட ஒரு சேவ் பட்டன் அப்படின்னு அந்த நார் அட்ரினலின சொல்லலாம். பட் இந்த மாரி கனவுகள் காண்றப்போ நம்ம மூளை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சேவ் பட்டன ஆஃப் பண்ணி வச்சுரும். நீங்க சேவ் பண்ணவே முடியாது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. ஏன்னா, நீங்க ஒரு கனவு கண்டுட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு ரியல் அப்படின்னு கன்வே ஆகக்கூடாது. ஒருவேளை நீங்க அத சேவ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ரியாலிட்டிக்கும், ட்ரீமுக்கும் டிஃபரன்ஸ் இல்லாம போயிரும். அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கும், அந்த ஒரு விஷயத்த பிரிச்சு காட்டுறதுக்கும் தான், அந்த டைம்ல கனவுகள் வர டைம்ல உங்க மூளை வந்து அந்த சேவ் பட்டன ஆஃப் பண்ணி வச்சுருது. அதனால உங்களுக்கு கனவுகள் குறித்த மெமரி எதுவுமே ஸ்டோர் ஆகாது. நீங்க எந்திரிச்சோன டெம்பரரி மெமரில இருக்கிற அந்த கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சு, டோட்டலா ஒரு இடத்துல ஃபேட் அவுட் ஆயிரும். நீங்க மத்தியானத்துக்குலாம் கேட்டீங்க அப்படின்னா, நைட் என்ன கனவு கண்டோம் அப்படிங்கிறதே மறந்துருவோம். இதுதான் அந்த கனவுகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மெமரி லாஜிக். இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லணும் அப்படின்னா, ரியாலிட்டிக்கும், ட்ரீமுக்கும் டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக உங்க மூளை உருவாக்குற ஒரு பாதுகாப்பு வளையம் தான் இது. அந்த வகையில பார்த்தா, கனவு அப்படிங்கிறது நமக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். அத நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபைலா எப்ப வேணா எடுத்து பார்க்கலாங்கிறத பார்க்க முடியாது. இதுதான் அந்த ட்ரீம்ஸ்ல இருக்கிற ஒரு சூட்சுமம். அடுத்ததா நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலும் எப்பவாவது இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும். இதுக்கு பேரு தேஜா வு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. திடீர்னு நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போவோம். அந்த இடத்துக்கு நம்ம இதுக்கு முன்னாடி போனதா நினைவு இருக்காது முன்னாடி. பட் அங்க போனதுக்கு அப்புறம் என்ன தோணும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு நான் முன்னாடியே வந்திருக்கணும் அப்படிங்கிற மாரி நமக்கு கன்ஃப்யூஷன் வர ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்களும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சம்பவத்த நம்ம ஆல்ரெடி உணர்ந்திருக்கோமோ, இது நடக்கும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோமோ, இல்ல இந்த மொமெண்ட்ட நம்ம ஆல்ரெடி லீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு எண்ணங்களும் நமக்கு தோண ஆரம்பிக்கும். இத டேஜா வு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆல்ரெடி சீன், அதாவது ஏற்கனவே பார்த்தது அப்படின்னு அர்த்தம். இந்த தேஜா வு அப்படிங்கிற விஷயம் நடந்தோனே நமக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒருவேளை ஒரு சூப்பர் பவர் வந்துருச்சோ, இல்ல போன ஜென்மத்து ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சுச்சோ அப்படிங்கிற மாரி யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த தேஜா வு சம்பந்தமா நெறைய படங்களும் வந்திருக்கு. அதாவது ரியலா சயின்டிஃபிக்கா அணுகுன படங்களும் இருக்கு. அத ஒரு ஃபிக்ஷனலைஸ் பண்ணி ஃபேண்டஸியா அணுகுன படங்களும் இருக்கு. பட் இத சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு மெமரி கிளிட்ச் அப்படிங்கிறாங்க அறிவியலாளர்கள். கிட்டத்தட்ட நம்ம மூளையில ஏற்படுற அந்த மெமரிஸ் ரிலேட்டடான ஒரு ஷார்ட் சர்க்யூட் அப்படிங்கிற மாரி கூட இத புரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், நம்ம மெமரியில வந்து 2 டைப் ஆஃப் மெமரி இருக்கு. ஒண்ணு டெம்பரரி, அதாவது ஷார்ட் டெர்மா அந்த மெமரி நம்ம உடம்புல இருக்கும். அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிரும். அதே மாரி லாங் டெர்ம் அது பெர்மனன்ட்டா இருக்கிறது. பட் சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க பார்க்குற ஒரு விஷயங்கள் இந்த ஷார்ட் டெர்ம் மூலமா ப்ராசஸ் ஆகாம டைரக்ட்டா லாங் டெர்ம் மெமரியில போய் உட்கார ஆரம்பிக்கும்.
அப்படி நடக்கிற விஷயங்கள் தான் இந்த தேஜாவுக்கு மாதிரியான விஷயங்களை இன்டியூஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க மருத்துவர்கள். உதாரணமா நீங்க வந்து ஒரு விஷயத்த பார்க்குறீங்க. அந்த விஷயத்த ஷார்ட் டெர்ம்ல குடுத்து அத டெம்பரரியா மறக்க வைக்காம டைரக்ட்டா லாங் டெர்ம் மெமரி அத ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு தோணியிருக்கே அப்படிங்கிற மாரி தோண ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல லாங் டெர்ம் மெமரில அத சேவ் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ, நீங்க சேவ் பண்ற டைமும், அத பெர்சீவ் பண்ற டைமும் சைமல்டேனியஸா நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ண மெமரிய நம்ம திரும்பி பார்க்குற மாரியான உணர்வ குடுத்துரும். இதுதான் அந்த டேஜாவு ஏற்படுறதுக்கான காரணம். இதையும் கம்ப்யூட்டர் அண்ட் வீடியோ லாஜிக்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிரசன்ட்ல பார்க்குற ஒரு புது விஷயத்த உங்க மூளை பாஸ்ட்ன்னு காட்டி உங்கள குழப்புது அப்படின்னே சொல்லலாம். உதாரணமா நீங்க வந்து ஒரு விஷயம் இருக்கு. அத வந்து நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க. ரெக்கார்ட் பண்றப்ப ப்ளேயும் பண்ணீங்கன்னா ஒரு மாரி கன்ஃப்யூசிங்கான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த டேஜாவுல நடக்கிற ஒரு விஷயம். ஸோ மக்களே, நீங்க அடிக்கடி சில விஷயங்கள மறந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. அப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்க மூளை பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் உங்களுக்கு இந்த ஞாபக மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதீதமா தெரியுது. ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் கூட நீங்க அடிக்கடி மறக்கிறீங்க. உதாரணமா நம்ம ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள கூட மறக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு மெடிக்கல் கண்டிஷனா இருக்கலாம். அப்ப நீங்க மருத்துவர அணுக வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். மருத்துவர் என்ன அறிவுரை சொல்றாரோ அத நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பொருள எடுத்தா அது எங்க வச்சோங்கிறதே மறந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப காமனா எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். அதே மாரி இந்த தேஜாவு அப்படிங்கிற விஷயமும் எல்லார் வாழ்க்கையிலும் கண்டிப்பா நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு சூப்பர் பவர் கிடையாது. அது மெமரி ரிலேட்டடா வர ஒரு கிளிட்ச் தான். இந்த மெமரி அண்ட் டேஜாவு தொடர்பான வீடியோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாரி டேஜாவு ரிலேட்டடா உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் ஏதாவது இருந்தா அத கமெண்ட்ல குறிப்பிடுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு லாஜிக்க நம்ம உடைக்க ட்ரை பண்ணுவோம். நான் உங்கள் ராசினிவாசன். நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.